இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 8ல இருக்கக்கூடிய த செரி ட்ரீ அப்படின்ற சாப்டர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த சம்மரி எழுதின ஆத்தர் ரஸ்கின் பாண்ட் அவர்கள். ரொம்ப ஃபேமஸான ஆத்தர் தான் இது. முதல்ல இந்த ஸ்டோரியோட ஒரு ஒன்லைன் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா டீட்டெயிலாக நம்ம ஸ்டோரி வந்து பார்க்கலாம். ஒரு நிமிஷத்தில் ஒன்லைனில் வந்து முடிச்சலாம், சரியா? ஸோ ராகேஷ் அப்படின்றது ஒரு சின்ன பையன். ஸோ அவங்க தாத்தாவோட வந்து வாழ்ந்து வந்துட்டு இருக்கான். ஒரு செரி பழத்தை சாப்பிட்டுட்டு அதோட விதையை எடுத்துகிட்டு போய் நம்ம கிரவுண்டில் போயிட்டு முளைக்க வந்து வைக்கிறான். ஸோ அது வந்து செடியாகி மரமாகுது. ஸோ இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுது. பட் அதை செடியாகி மரமாகிறதுக்குள்ள நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணிடுச்சு. ஏன்னா குட்டியை வளரும் போதே ஆடு வந்து அந்த இலைகளை சாப்பிட்டுட்டு போயிடுறதாகட்டும், அதுக்கப்புறம் விமன்ஸ் வந்து தெரியுமா அந்த செடியை வந்து அப்படி கட் பண்ணி கொண்டு போகிறதாகட்டும், நிறைய பூச்சிகள் வந்து இலைகளை வந்து சாப்பிட்றதாகட்டும், இது மாதிரி நிறைய சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணி அது வந்து ஒரு மரமாக கன்வெர்ட் ஆகி அதுலேருந்து பூக்கள் பழங்கள் எல்லாமே கொடுக்குது. ஸோ இந்த டைமில் ராகேஷுமே வந்து நல்லா வளர்ந்துடுறான். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அப்புறம் பாண்டிங், ஸோ அந்த ட்ரீ எப்படி ஒரு பேஷன்ஸாக, ஒரு சிம்பிள் ஆஃப் பேஷன்ஸாக, ஒரு க்ரோத்துக்கு ஒரு டீப் கனெக்ஷன் நேச்சரோட கொடுக்குது அப்படின்னு பார்க்குறதா இந்த ஸ்டோரி. ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ இந்த ஸ்டோரி வந்து டீட்டெயில்டாக வந்து பார்த்துடலாம், சரியா? ராகேஷ் அப்படின்ற ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு 6 வயசு ஆகுது. மிசோரி அப்படின்ற ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்துட்டு இருக்கான். ஸோ மிசோரி அந்த இதில் வந்து அந்த பஜார் வழியாக வந்து செரி பழங்கள் வந்து சாப்பிட்டு போயிட்டு இருக்கான் அவனோட வீட்டுக்கு. அந்த செரி பழம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் இனிப்பாக இருக்கான், கொஞ்சம் சோர் டேஸ்ட்டில் வந்து இருக்கான். பார்க்கும்போது ரொம்ப ஸ்மாலாகவும் ரொம்ப பிரைட் ரெட் கலர்லேயும் செரிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அவன் வந்து அந்த பழங்கள்லாம் எங்கிட்டேருந்து வருதுன்னு பார்த்தா காஷ்மீர் வேலியிலேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஹிமாலயன் அந்த ரேஞ்ச் இருக்குல்லையே, அதோட தாழ்வாரம் அடிவாரத்தில் தான் நம்ம ராகேஷ் வந்து வாழ்ந்து வந்துட்டுருக்கான் அவங்க தாத்தாவோட. அந்த இடத்துல பெருசாக அந்த அளவுக்கு இந்த பழங்கள் தரக்கூடிய மரங்கள் அப்படின்னு பார்த்தா எதுவுமே இருக்காது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய சாயில் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்டோனியாக இருக்கும், ரொம்ப கற்கள் நிறைந்த இடமா இருக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாமே வந்து வளராது. ஸோ ரொம்ப ட்ரை கோல்டு விண்டும் இருக்கிறதுனால பிளான்ஸை வந்து அந்த இடத்துல மோஸ்ட்லி வளர விடாது. ஸோ அந்த பழங்கள் தரக்கூடிய மரங்கள் அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் மற்ற மரங்கள்லாம் இருக்கும், ஃபாரஸ்ட்லாம் நிறையா இருக்கும் இல்லையா? மற்ற மரங்கள் நம்மளால நிறையா பார்க்க முடியும். ஓக்கு, டியோட, அந்த மாதிரி ட்ரீ எல்லாமே இருக்கும். பட் இந்த செரி ட்ரீலாம் பெருசாக அந்த அளவுக்கு வந்து இருக்காது. ஸோ ராகேஷ் வந்து அவனோட ஒரு கதை அம்சம் இருக்கும் இல்லையா? யார் ராகேஷ், அவங்க அம்மா அப்பா யார், இங்கே எப்படி வாழ்ந்துட்டு இருக்கான், தாத்தா கூட வாழ்கிறான் அப்படின்னு சின்ன ஒரு இவனுடைய ஒரு பேக் ஸ்டோரி வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இவன் வந்து இவன் தாத்தா கூட தான் வாழ்ந்து வந்துட்டு இருக்கான். ஸோ இவனோட அம்மாவும் அப்பாவும் இவன் இங்கே இருக்கான்ல மிசோரி, இந்த இதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா வந்து அந்த இடத்துல ஒரு விவசாயம் பண்ணுறாங்க. மைஸு, ரைஸ், பார்லி இந்த மாதிரி விவசாயங்கள்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஒரு ஸ்கூல் வசதி அப்படிங்கிறது பெருசாக இல்லை. ஸோ அதனால தான் பையன் ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும் அப்படின்றதுக்காக தாத்தா கூட இருக்கட்டுமே அப்படின்னு தாத்தா வீட்டிலேருந்து விட்டு வச்சுருக்காங்க. லீவுக்கு அப்பப்போ போய் அம்மா அப்பாவை பார்க்குறது, ஹெல்ப் பண்ணுறது, இது மாதிரி வேலை எல்லாமே வந்து பண்ணிட்டு வருவான். ஸோ இப்போ ராகேஷோட பேக் ஸ்டோரி முடிஞ்சதா? இப்போ மறுபடியும் கதைக்கே கண்டினியூ ஆகி வரும். செரி பழத்தை சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கான். அந்த இடத்துல நிப்பாட்டணும் இல்லையா? ஸோ செரி பழத்தை நல்லா ருசிச்சு சாப்பிட்டு போயிட்டு இருக்கான். வெறும் 50 பைசாவுக்கு ஒரு பஞ்ச் ஃபுல்லாகவே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவனோட ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வந்து எடுத்துக்குமா. ஸோ போகும்போது அப்படி கண்டினியூ பண்ணி சாப்பிட்டுட்டே போயிட்டுருக்கான். கடைசியாக வீட்டுக்கு ரீச் ஆகும்போது இவன்ட்ட இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் செரி பழம் எவ்வளோன்னு பார்த்தா 3 பழங்கள் மீதம் இருக்குது. ஸோ உள்ளே போய் தாத்தா இருக்காங்க இல்லையா, தாத்தா செரி பழம் வேணுமா அந்த மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. ஸோ தாத்தா வந்து கார்டனில் இருக்கிறத நம்ம ராகேஷ் வந்து பார்க்குறான். ஸோ தாத்தா வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துக்க மாட்டார் இல்லையா? ஸோ பையன் சாப்பிட்டோம் அப்படின்ட்டு ஒன்று பேருக்கு அவன் சொன்னதுக்காக எடுத்துகிட்டு மீதி 2 வந்து ராகேஷ் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ராகேஷ் வந்து மீதி 2 வந்து சாப்பிட்றான். ஸோ கொஞ்ச நேரம் கடைசியாக சாப்பிட்டுட்டு கடைசி பழத்தை போட்டுட்டு அந்த கொட்டையை வந்து துப்பாமல் அப்படியே சுழட்டிகிட்டே இருக்கானாம். ஸோ இந்த ஒரு பிஹேவியர் நம்ம எல்லாமே பண்ணியிருப்போம். நம்ம மோஸ்ட்லி சின்ன வயசுலலாம் பண்ணியிருப்போம். நீங்களுமே வந்து பண்ணியிருப்பீங்க. கடைசி இதை வந்து அப்படியே நல்லா ருசிச்சு சாப்பிட்டு லேட்டாக வாக்கும் இல்லையா? ஸோ எல்லாம் அதே மாதிரி கொட்டையில் இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் நல்லா சாறு கீரி எல்லாத்தையும் எடுத்துட்டு வெறும் கொட்டையை மட்டும் எடுத்துட்டு அவனோட உள்ளங்கையில் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கான். ஸோ பார்த்துட்டு இந்த சீட் ரொம்ப லக்கி இல்லை, இவ்வளோ நேரம் என்கிட்ட இருக்குல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ தாத்தா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சீட் லக்கியா என்னன்னு தெரியல, மேபி இதை நீ தூக்கி போட்டனா லக்கி கிடையாது, பட் இந்த சீடை வச்சு நீ வந்து மேக் யூஸ் பண்ண அப்படின்னா, அது மூலியமாக ஏதாவது ஒரு இது பண்ண அப்படின்னா கண்டிப்பாக லக்கி தான் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற கேட்கும்போது, இதை நீ பிளான் பண்ணலாமே, பயிரிடலாமே இந்த மாதிரி வந்து தாத்தா சொல்கிறாங்க. சரி ஒரு இடத்துல ஒரு சீடு தானே, சரி பச்சு பார்ப்போம், வளர்ந்தா வளரட்டும், வரல வரான் போட்டோம் அப்படின்ற மாதிரின்ட்டுன்னு ஒரு ஸ்பேஸை வந்து ஒரு பக்கத்தில் தேர்ந்தெடுக்கிறான். அது இப்போ வந்து நோண்ட ஆரம்பிக்கிறான், டிக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ தாத்தா என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வேண்டாம், நான் ஆல்ரெடி அங்கே வந்து மஸ்டர் வந்து சோன் பண்ணியிருக்கேன், ஸோ அந்த இடத்துல வேண்டாம் அப்படின்ட்டுன்னு வேறு ஒரு கார்னர் காமிக்கிறாங்க. சரி கார்னரை காமிச்சு நீ இங்கே வந்து அந்த சீடை வந்து போடு, யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, வளர்ந்துருச்சுன்னா அது பாட்டு ஒரு ஓரமாக வளரும் இந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ராகேஷும் மறுபடியும் தாத்தா சொன்ன மாதிரி இந்த கார்னருக்கு போயிட்டு அந்த சாயில் பார்க்குறதுக்கு ரொம்ப அந்த ஏர்த் பார்க்குறது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ இது ரொம்ப கஷ்டப்பட்டு டிக் பண்ணணும் அப்படின்ற தேவைகள்லாம் கிடையாது. ஜஸ்ட் அந்த சீடை வச்சு கையில் வந்து அந்த தம்பை வச்சு சும்மா அழுத்தம் கொடுத்தாலே இந்த சீடு அப்படிங்கிறது உள்ளே போயிடுது.
ஸோ அதுக்கு இதமான ஒரு பிளேஸாக தான் இருந்துச்சு. ஸோ அது உள்ளே போயிடுது. ஸோ உள்ளே போயிட்டு முடிஞ்சு போச்சு இல்லையா, அவ்வளோதான் பயிரிடுறது. அதனால இவனோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை இவன் மறுபடியும் பார்க்க போயிடுறான். லஞ்ச் சாப்பிட்றது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வந்து கிரிக்கெட் விளையாடுறது, இந்த மாதிரிலாம் வந்து போயிடுறான். ஸோ அது சரி சரி நம்ம போட்டுமே, என்னாச்சு ஏதாச்சு நாளைக்கு போய் பார்க்கணுமே அப்படின்னு எதுவுமே அவன் நினைப்பில் வந்து இல்லை. ஏன்னா பெருசாக அந்த அளவுக்கு ஈடுபாடோட எதுவுமே பண்ணல. ஸோ இதாயிடுச்சு. ஸோ வின்டர் வந்து அந்த டைமில் வருது. ரொம்ப கோல்டு விண்டு ப்ளோ, காற்று எல்லாமே வருது. அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் மேலே வந்து இந்த ஸ்னோலாம் இருக்கு இல்லையா, ஸோலாம் படிஞ்சிட்டு காற்று அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக அடிக்குது. ஸோ ஒரு நாள் ஈவினிங் என்ன ஆகுது அப்படின்னா, தாத்தாவும் ராகேஷும் அவங்க உட்காந்துட்டு அந்த சார்கோல் ஃபயரில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தாத்தா வந்து இவனுக்கு நிறைய ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து சொல்லுவாங்களாம் சும்மா இருக்கும்போது. அதுக்கப்புறமா வந்து எதை மாதிரி ஸ்டோரிஸ்னால், இந்த ஊரில் வந்து அந்த காலத்துலலாம் மனுஷங்க வாழ்ந்தாங்க, அவங்க எல்லாமே எப்படி அனிமல்ஸாக மாறினாங்க, எப்படி கோட்ஸாக மாறினாங்க, அவங்க இந்த மரத்துங்களெல்லாம் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய கட்டுக்கதைகள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ நியூஸ் பேப்பரை வந்து ரீட் பண்ண சொல்லுவாங்களாம். பட் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறது அப்படிங்கிற ராகேஷ்க்கு சுத்தமாக பிடிக்காது. பட் தாத்தாக்கு அப்படின்னு எடுத்துக்கும் போது எல்லா நியூஸும் நம்ம படித்தே ஆகணும், அதெல்லாம் நியூஸில் அப்படிங்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ இப்படி தான் அப்படியே காலங்கள் அப்படிங்கிறது ஓடிட்டே இருக்கு. அவங்களோட லைஃப் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் ஸ்ப்ரிங் சீசன் வந்து வருது. ஸோ ஸ்ப்ரிங் சீசனால நிறைய வந்து அந்த பறவைகள் வைல்ட் டாக் எல்லாமே வந்து பறந்து சைபீரியா நாட்டுக்கு போகிறது வழக்கம். ஸோ ஒரு நாள் காலையிலே எழுந்திரிச்சு ராகேஷ் என்ன பண்ணுறாங்க, அதுக்கூடிய உட் எல்லாமே சாப் பண்ணிட்டு ஃபயர்லாம் வந்து பொறுத்துறாங்க. ஸோ வந்து வானத்தில் பார்க்கும்போது நல்லா வி ஷேப்டில் நிறைய பறவைகள் எல்லாம் ஒரு ஃபார்மேஷன் ஆகி போகிட்டு, இந்த நிறைய பேர்ட்ஸ்லாம் சத்தம் வந்து எழுப்பி போகிறது வந்து கேட்குது. ஏன்னா மவுண்டன் கிளியர் ஏர் இருக்கும். ஸோ சின்ன சவுண்ட்னால நல்லா கிளியராக கேட்கும். இது சத்தத்தெல்லாம் வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்குது. இது எல்லாமே வந்து ரசிக்கிறான். ஸோ ஒரு நாள் மவுண்டனில் என்ன ஆகுது, மார்னிங் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அந்த கார்டனில் வந்து அவன் போட்ட இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்விங், அதாவது சின்ன ஒரு கிளை மாதிரி குட்டியாக ஒன்று வந்து வந்திருக்கு. ஸோ பார்த்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டு. ஏன்னா இந்த இடத்துல அவன் சீடை போட்டான் அப்படின்னு ஞாபகம் இருக்காது. ரொம்ப மாசங்கள் ஆயிட்டு சரியா. இப்போ அந்த இடத்துல இருந்து சின்னதாக ஒரு செடி மாதிரி வந்து வந்திருக்கு. அதோட ரூட்டும் பார்க்க நல்லா டீப்பாக ஆழமாக போயிருக்கு. ஸோ பார்க்க ரொம்ப சந்தோஷமாகறான். மறுபடியும் தாத்தா கிட்ட ஓடி போய் இது மாதிரி செரி ட்ரீ வந்து வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். செரி ட்ரீயா அப்படின்னு அவர் மறந்தே போயிட்டார் அவருமே. ஆமாம், நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டோம்ல, அது இப்போ வளர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சின்ன குட்டி கிளையாக வந்து அது முளைச்சி நிற்கிறத நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தாத்தா வந்து பார்க்குறாங்க, பெண்ட் பண்ணி ஆமாம்மா இது செரி ட்ரீ தான் அப்படின்னு கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கிறாங்க. அதோட இன்ச் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 4 இன்ச் வரைக்குமே இருக்கா. ஸோ டெய்லி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, தாத்தா இன்னுமா செடி வளர ஆரம்பிச்சிருச்சு நீ போட்ட சீட்லேருந்து. ஸோ இதை நீ இனிமேல் கண்ணும் கருத்தமாக பார்த்துக்கணும், டெய்லி தண்ணிலாம் ஊற்றணும், இந்த மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ உடனே உள்ளே ஓடி போயிட்டு ஒரு பக்கெட் ஃபுல்லாக வாட்டர் எடுத்துகிட்டு வந்து ஊற்றுன்னு ட்ரை பண்ணுவான். தாத்தா ஸ்டாப் பண்ணிவிட்டு, இல்லை நீ அப்படியெல்லாம் வந்து மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, செடி அப்படியே வாஷ் அவுட் ஆகி போயிடும், சும்மா லைட்டாக தெளிக்க மட்டும் தான் செய்யணும், அதோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்யணும், நீ நிறைய மரமாக முளைச்சிச்சுன்னா ஊற்றலாம், அந்த மாதிரி சூப்பரான அட்வைசஸ்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஊற்றிட்ட பிறகு நிறைய அந்த கூழாங்கல் இருக்கு இல்லையா, ஸோ இதை வச்சு அழகாக வெளியே சுற்றி ஒரு சர்க்கிள் வைக்கிறோம். தாத்தா வந்து கேட்குறாங்க எதுக்கு இந்த கூழாங்கல் அப்படின்ட்டுன்னு. சும்மா ஒரு ப்ரைவேசிக்காக, தனியாக தெரியணும்ல, ப்ரைவேசிக்காகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ராகேஷ் வந்து சொல்லிடுறான். ஸோ அன்னையிலேருந்து டெய்லி மார்னிங் இவன் வந்து பார்ப்பான், நான் செடி வளர்ந்துருக்கான்ட்டு. நம்ம டெய்லி ஒரு விஷயத்தை பார்த்து நம்மளால் வளர்ச்சியை நோட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இவனுக்கு அதனால வளர்ச்சி தெரியல. ஸோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை தான் அந்த செடியை பார்க்கணும், இல்லை 1 வாரத்துக்கு ஒரு தான் செடியை பார்க்கணும் அப்படின்ட்டு இவனை தானே கண்ட்ரோல் பண்ணிப்பானா. கார்டனில் எல்லா இடத்துக்கும் வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்ப்பான். பட் இந்த செடி பக்கம் மட்டும் கண்ணை வந்து வாலண்டியராக திருப்ப மாட்டானா. ஒரு 2 வாரம் கழிச்சு வந்து அதை பார்க்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு அது இன்ச்சு வந்து அளவு பார்ப்பானா. சரி 1 இன்ச்சாவது வளர்ந்துருக்கா, 2 இன்ச்சாவது வளர்ந்துருக்கா, அந்த மாதிரிலாம் வந்து பார்ப்பானா. அப்புறம் நாட்கள் அப்படியே கடந்து விடுது. மான்சூன் ரெயின் மறுபடியும் வந்துடுது. ஸோ ரெயின் வந்ததுனால செரி ட்ரீ வந்து இந்த டைமில் நல்லா தளன்னு வளர ஆரம்பிச்சிருது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 ஃபீட் அளவுக்கு ஹைட்டுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ வந்ததுமே ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, கோட் இருக்கு இல்லையா, ஸோ ஆடு வந்து தெரியாதனமா இந்த கார்டனில் என்டர் ஆகிட்டு நல்ல என் பக்கத்தில் இருக்கக்கூடிய லீவ்ஸ் எல்லாமே சாப்பிடுது. அதுக்கு மேலே தெரியும் அது செரி லீவ்ஸ் அப்படின்ட்டுன்னு இந்த லீவ்ஸுமே வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிடுது. லீவ்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சு. இந்த 2 கிளை மட்டும் வெறும் கிளை மட்டும்தான் இருக்குது, இலையே இல்லாமல் அந்த கிளை மட்டும்தான் இருக்குது. ஸோ தாத்தா வந்து பார்க்குறாங்க, கவலைப்படாத, எல்லா தானே போயிருக்கு, அப்செட் ஆகாத, நீ சோகமாக இருக்காத அப்படின்னு தாத்தா ராகேஷ் எல்லாம் ஆஸ்வாசப்படுத்திட்டு, நீ பாரு வேணா மறுபடியும் லீவ்ஸ் வந்து முளைச்சிரும் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரியே வந்து ஏன்னா செரி ட்ரீ அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கானது, டஃப்பானது. ஓகே, ஸோ அந்த இலைகளும் மறுபடியும் வந்து முளைக்க வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா வந்து நல்ல ரெய்னி சீசன், நிறைய இலைகள் வந்து முளைக்க ஆரம்பிக்குது. ஸோ முளைச்சதுமே என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் வந்து விமென்ஸ் வந்து ஒரு ஒரு பொண்ணு, ஓகே விமன், ஒரு ஆன்ட்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்களா, அவங்களோட ஆடு மாடுக்கெலாம் அங்கே இருக்கக்கூடிய இலை தலைகள் புல் எல்லாத்தையும் வெட்டிட்டு போகிறது வழக்கம். ஸோ இவங்க தெரியாதனமாக அது கூட சேர்த்து இதையுமே வந்து ஃபுல்லாக 2ஆக வந்து கட் பண்ணி விட்டுடுறாங்க. தாத்தா வந்து தூரமாக அது வந்து பார்த்துட்டு ஓடி வராரு. ஏன்னா போயிடுச்சு, கட் பண்ணியாச்சு, இதுமாதிரி ஒட்டையாக வைக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த லேடியும் திட்டிட்டு
ஐயோ என்ன பண்றது அப்படின்னு பாக்குறாங்க. ராகேஷ் ரொம்ப சோகமாகறான். இது செத்து போயிருமோ அப்படின்னு ஃபீல் பண்றான். மேபி இருக்கலாம் அப்படின்னு நம்பிக்கை. ஏன்னா ஃபுல்லாவே போயிட்டாரு. 2ஆவே கட் பண்ணிட்டாங்க. கீழே அந்த ஸ்டெம் மட்டும்தான் இருக்கு. சரியா? ஸோ ஃபீல் பண்றாங்க. பட் என்னதான் அவங்க நினைச்சாலுமே செரி ட்ரீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. மறுபடியும் வளர ஸ்டார்ட் பண்ணுது. சம்மர் வருது. மறுபடியும் அது நல்லா வளர ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த டைம்ல ராகேஷும் நல்லா வளர ஸ்டார்ட் பண்றான். அவனுக்கு 6 வயசுன்னு சொன்னோம் இல்லையா? இப்போ அவனுக்கு 2 வருஷம் கிராஸ் பண்ணி 8 வயசு ஆயிடுச்சு. ஸோ சூப்பரான ஒரு மேன்லி பாயா வந்து ஸ்டார்ட் ஆகிட்டான். ஏன்னா 6 வயசு அப்படிங்கும்போது ரொம்ப கொஞ்சம் குழந்தைத்தனமா வந்து இருந்திருப்பான். நல்லா ஒரு கேர்லி பிளாக் ஹேரோட நல்லா கண்ணெல்லாம் பளிச்சுன்னு சூப்பராக வந்து ஆயிட்டான். ஸோ இவன் வந்து எப்பயாவது லீவுக்கு போனால் வந்து அம்மா அப்பா கூட போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு வரான். அந்த பிளான்டேஷனுக்கு ஏதாவது ஹார்வெஸ்ட் ஏதாவது சம்திங் ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு வருமா. மறுபடியும் அந்த தாத்தா வீட்டுக்கு வருவான். ஸோ தாத்தா வீட்டுக்கு இந்த டைம் அம்மா அப்பா கிட்ட போயிட்டு தாத்தா வீட்டுக்கு வரும்போது நல்லா மழை டைமாகவும் இருந்துச்சு. ஸோ செரி லீஃப் இன்னுமே நல்லா வந்து க்ரோன் ஆகிருந்தது. ஸோ இவனோட செஸ்ட் அளவுக்கு வந்து அந்த மரம் வந்து வளர்ந்துருந்தது. ஒரு நாள் வந்து இவன் வந்து ஒரு கிரீன் கலர் இன்செக்ட்ஸை வந்து பார்க்குறான். நிறைய இலைகளை மட்டுமே தின்னக்கூடிய பூச்சிகள் அப்படின்றது நிறைய இருக்கு. ஸோ வந்து அந்த நிறைய பிரான்ச்சஸ்ல பார்க்குறான். கேட்டபிளர் வந்து வந்திருக்கு இதை பார்க்குறான். இதில் என்ன பண்ணுதான் நல்லா உட்காந்துட்டு நல்லா சாப்பிடுதான். கொழு அது சாப்பிட்டு சாப்பிட்டு வளருது. இதெல்லாம் வந்து செடிகளுக்கு வந்து டேஞ்சர் தானே. செடிகளை வந்து வளர விடாது இல்லையா? ஸோ டக்குன்னு அதை எல்லாத்தையும் எடுத்து ரிமூவ் வந்து பண்ணிடலாம். மறுபடியும் வின்டர் சீசன் அப்படிங்கிறது வருது. ஸோ செரி லீஃப் அதோட ஹை வெயிட் தாங்காம அது அப்படி கொஞ்சம் பெண்டாக்கி இருக்கிறதையும் அவன் பார்க்குறான். ஸோ நம்ம மரம் வளருது அப்படின்னு அவன் வந்து நினைச்சுக்கிறான். ஸோ நாட்கள் இன்னும் நகண்டு ஓடுது. பிப்ரவரி மாதம் வருது. பிப்ரவரி மாதத்துல அவனுக்கு வந்து பர்த்டே. ஸோ 9 ஏஜ் வந்து அவனுக்கு ஆகுது. ஸோ இவனுக்கு 9 அப்படிங்கும்போது நம்ம டீக்கு வந்து 4 வயசு. சரியா? என்னதான் இவனோட ஒரு 4 வயசு அப்படி கம்மியா இருந்தாலுமே இவனோட ஹைட்டுக்கு வந்து இப்போ வந்து மரம் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ ஒரு நாள் காலையில என்ன ஆகுதுன்னா நல்லா சூரிய வெளிச்சத்துல தாத்தா வந்து செரி ட்ரீ கிட்ட நின்று பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டே இருந்து எதையோ பார்த்து வண்டர் ஆகாங்க. நம்மளோட ராகேஷையும் வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டாங்க பாத்தியா அப்படின்ற மாதிரி 2 பேரும் பார்க்குறீங்க. என்னன்னு பார்த்தா அந்த மரத்துல ஒரு பேல் பிங்க் கலர் பிளாசம் பூ ஒன்று வந்து வந்திருக்கு. ஸோ அந்த பிரான்ச்சோட எண்ட்ல. ஸோ ரொம்ப பார்த்துட்டு ஹாப்பியாகிறாங்க. அப்படியே இயர் போக 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 நிறைய மரத்தில் நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிக்குது. அந்த மரம் அப்படிங்கிறது இப்போ ராகேஷை விட அவன் தாத்தாவை விட ரொம்பவே வந்து ஹைட் ஆயிடுச்சு. ஸோ அவன் வந்து அதில் ஓடுறது, ஜம்ப் பண்ணுறது, கிளைம் பண்ணுறது எல்லாமே பண்ணுறான். அதுக்கப்புறம் நிறைய புக்ஸை ரீட் பண்ண கற்றுக்கிட்டான். நிறைய தாத்தாவோட கதைகளை இன்ட்ரெஸ்டாக கேட்க வந்து கற்றுக்கிட்டான். இந்த செரி லீஃப்ல நிறைய பீஸ் எல்லாமே வந்து தேன் எடுக்க வந்து வரும் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த மாதிரி இதெல்லாமே இயற்கை காட்சிகள் நம்மளால நிறைய பார்க்க முடியுது. டைனி பேர்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த பூக்களை பறிச்சுட்டு போகிறதுக்கு வருது. மறுபடியும் சம்மர் வருது. நிறைய குட்டி குட்டி ஸ்மால் செரி எல்லாமே வந்து பழங்கள் எல்லாமே வந்து காய்க்க ஆரம்பிச்சுட்டு. ஸோ ராகேஷ் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறான். எப்பவுமே பார்த்தோம் அப்படின்னா முதல் அறுவடை, முதல் பழம் அந்த மரத்துல பூக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு புளிப்பு சுவை வாய்ந்ததா இருக்கும். என்ன மரம்னாலும் சரி, மாங்காய் மரமும் சரி, ஆரஞ்சுமே சரி, எல்லாமே முதல் அந்த இது நல்லா இருக்காது. டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அடுத்த வருஷம் தான் நல்லா இருக்கும். சரியா? நான் இது வந்து பர்சனலாகவே ஃபீல் பண்ணியிருக்கேன். எங்கள் வீட்டில் மாங்காய் மரம், ஆரஞ்சு மரம்லாம் இருக்கும்போது ஃபஸ்ட்டு அந்த டைம் சாப்பிடும்போது நல்லா இல்லை. பட் அடுத்தடுத்த வருஷம் சூப்பராக இருந்தது. ஸோ இதே தான் தாத்தாவும் சொல்கிறாங்க. இந்த வருஷம் இது முதல் இதெல்லாம் அது அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இயர் மேபி சரியாயிரும் இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு நாள் வந்து தாத்தா வந்து அந்த செரி மரத்தோட நிழல்ல வந்து நல்லா சேர் போட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டு இந்த லீவ்ஸ் எல்லாம் பார்த்து அழகா அது ஆடும் இல்லையா, காத்துல அப்படியே ஆடும் எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. ராகேஷ் தூரமா வந்து பார்த்துட்டு இவனும் அவன் தாத்தா கூட போய் ஜாயின் பண்ணிக்கிறான். பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்கை, கிளவுட், மவுண்டன் எல்லாமே வந்து பார்க்குறாங்க. நிறைய பேர் உங்க 2 பேர் நிறைய விஷயம் வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ எவ்வளோ நேரம் உட்காந்துருந்தாங்கன்னா ஈவினிங் உட்கார ஆரம்பிச்சாங்க. நைட் வரைக்கும் அந்த தியேட்டர்ல இருந்தாங்க. அந்த கிரிக்கெட் பூச்சி இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே ஜம்ப் பண்ணி விளையாட ஆரம்பிச்சு. நைட் டைம்ல நிறைய அந்த இன்செக்ட் சவுண்ட் எல்லாம் கேட்கலையா, அதெல்லாம் வந்து கேட்க ஆரம்பிக்குது. இன்னுமே உட்காந்து அவங்க நல்லா இயற்கையை ரசிச்சுட்டே தான் இருக்காங்க. ராகேஷ் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த ஃபாரஸ்ட்ல வந்து நிறைய ட்ரீஸ் இருக்கு இல்லையா, ஆனா இந்த ஒரு இந்த செரி ட்ரீ அப்படிங்கிறது நமக்கு ஏன் இவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு, எதுக்கு நமக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி வந்து ராகேஷ் வந்து தாத்தா கிட்ட கேட்கறான். ஸோ ராகேஷ் தாத்தா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன்னா இது வந்து நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம், அதனாலதான் நமக்கு இந்த ட்ரீ அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு சீடு, ஸோ அதோட ஸ்ட்ரகல்லாம் தாண்டி நமக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது இல்லையா அப்படின்ட்டு நினச்சி பார்த்துட்டு அந்த மரத்தை டச் பண்ணி பார்த்துட்டு மரத்தை லீவ்ஸை பற்றி டச் பண்ணி பார்த்துட்டு ஹவ் வண்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சுது. எப்படி இருந்தது? ரொம்ப ஈஸியாக இருந்ததுல. கரெக்ட். அப்படி கண்ணை மூடிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட, அப்படியே லிசன் நீங்கள் பண்ணால் கூட உங்களுக்கு அப்படியே செம்மையாக புரியும். அப்படியே இமேஜினேஷன் வந்து பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக லைஃப்பில் வந்து உங்களால் மறக்கவே முடியாது இந்த கதை எல்லாமே. ஸோ இதோ இந்த வீடியோ ஓவர். உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்டர் லெசன் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுங்க. ஷியராக உங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.